சார் நடப்பாண்டு 3 மடங்கு விளைச்சல் அதிகமா இருந்த போது கொள்முதல் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம குறைஞ்சபட்ச ஆதார விலையை உயர்த்தி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்க சொல்லுங்க சார். அதாவது ஆதார விலை ஏற்றிருக்கேன்னா இடுபொருள் விலை ஏறிட்டு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கீங்க. நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன். இன்னைக்கு செலவுக்கு இடுபொருள் செலவு அதிகமாகி போச்சு. இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஒழிய கணக்கு பார்த்தா பழைய விலையை தான் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இந்த இடுபொருள் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால எவ்வளோதான் உயர்த்தி கொடுத்தாலும் 2021 என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும். விவசாயிக்கு ஒன்றும் அதிகமான கிடைக்க போகிறது இல்லை. அதுதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதுவுமே இவர்கள் சொன்னது 2500 ரூபா ஒரு குவிண்டால் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வரல, இன்னும் குறைவாக தான் இருக்குது, முழுசாக கொடுக்கல. கரும்புக்கு 4000 ரூபா ஒரு மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க. ஆதார விலை 8.5% ஆதார விலை, அதுக்கு 4000 அதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தான் கணக்கிடும். அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடும். அங்கே இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குறுவை சாகுபடி பயிர் செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ளாயிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே செய்யல, எதுவுமே கண்டுக்கல. இன்னைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும். அப்ப அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயி கொடுக்கின்ற நெல்லை கொள்முதல் செய்யணும். அப்படி செஞ்சா விவசாயி பாதிப்புள்ளா இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு மழையில் நினைந்து மூட்டை புறம் இன்னைக்கு விவசாயிகளுடைய நெல் குறை போச்சு. அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை, பெரும் நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயி. அது மட்டும் இல்லை, நேரடி நெல் கொள்முதலுக்கு போய் பார்த்தேன். அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டரில் பார்க்கும்போது அந்த நெல்மணியும் முளைச்சு பல மூட்டைகள் எல்லாம் நீங்கள் ஊடக நம்மளாம் வந்தீங்க பார்த்தீங்க. அதுவும் இன்னைக்கு மழையில் நனைந்து முளைச்சிருக்குது. இது இந்த நஷ்டம்லாம் யார் ஏற்றுக்கிறது? அரசாங்கம் தானே ஏற்றுக்கிறது. அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம். நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்யறாங்க. கொள்முதல் செஞ்ச நெல்லை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். தமிழகத்தில்